விஜய்க்கு போட்டாலும் அது வந்து ஜெயிக்க போறது கிடையாது. இந்த தெலுங்கு அரசியல் ஆதிக்கத்தை துரத்தி விடுவோம் அப்படின்னு அவங்கள்ல இருந்தே ஒரு 2 விழுக்காடு வந்து அதிமுகவுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர்கள்லாம் வந்து அங்க போட வேண்டாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் யாருக்கு போடுவாங்கன்னா அதிமுகவுக்கு போடுவாங்க. சரிங்களா? இதை விட நான் வந்து ஒரு சிறப்பானது வந்து இந்த அதிமுக இது கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி நான் எழுதுனது இதுதான். அந்த காலம் ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேரும் சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடியே நான் எழுதுனது, நீங்க வந்து கூட்டணி சேரணும். ஏன் நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா அதிமுக கூட நீங்க கூட்டணி சேரணும். சேரலைன்னா இப்படி நடக்கும். இந்த புள்ளி விவரம் சேர்ந்துட்டோம்னா நாம வந்து ஒரு துணை முதல்வர் கேட்டு கூட வந்து இப்போதைக்கு வந்து இந்த தெலுங்கு அரசியல் ஆதிக்கம் அப்படி கூட சொல்ல வேணா. நீங்க வந்து இந்த கட்சி வந்து ஒரு நாடக கட்சி, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுங்க, சொல்லி இந்த திமுகவை முதல்ல துரத்தணும். பாருங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. நேரடியாவே சொல்லலாங்க, தெலுங்கு அரசியல் ஆதிக்கத்தை நேரடியா சொல்லலாம். அங்க மோடியும் அமித்ஷாவும் சொல்லும் போது தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு சொல்ற நமக்கு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? எந்த கட்சியாலையும் சொல்ல முடியாது, ஆனா நாம் தமிழரால சொல்ல முடியும். அதனால நீங்க வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கணும். கூட்டணி வச்சு நீங்க அப்படி வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டணி இந்த ஒரு கல்ல 2 மாங்காய் மாதிரி, ஆரிய பாஜகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம். அப்போ என்ன, நாம் தமிழர் மட்டும் ஒன்று உள்ள போயிருச்சுன்னா 2 காலி பண்ணிடுறோம் இந்த இனத்துக்கு எதிரானவர்களை. ஏன்னா நீ இவரோட வருகைக்காக அது காத்து கிடக்குது. அதனால வந்து அந்த ஒரு முடிவை எடுத்தா இந்த இப்போதைக்கு வந்து நம்ம அதிமுக கூட வந்து சேர்ந்துக்கிட்டு அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதுவே வந்து அந்த கட்சியவே வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சியா கூட மாத்தலாம். யார்? எடப்பாடியவேவும். அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தமிழ் தேசியவாதி மாதிரி தான் அவரு. ஏன்னா அற்புதமாலாம் கூட்டு போய் அந்த 70 விடுதலை நேரத்துல பேசியிருக்கிறாரு, வர வச்சு அம்மா வாங்கம்மா அப்படின்னு. அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாரு. இந்த நீட்டை கொண்டு வந்து நாசகரமாக கொண்டு வந்திருக்கும் போது அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு அறிவிச்சிருக்கிறாரு. என்ன, அப்புறம் தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுருக்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட இவர் சொல்றதெல்லாம் அவர் கேட்குற ஒரு முதல்வர் அவர்.